வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாரிதாஸ் அப்படின்ற ஒரு யூடியூபர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் போடுறாரு. அதில் ஒரு சில வீடியோ நல்லாவே இருக்கும். ஒரு சில வீடியோ ஒரு அரசியல் கட்சியை ரொம்பவுமே விமர்சனம் பண்ணி போடுவார். இவர் எல்லா அரசியல் கட்சிகளையுமே இதே மாதிரி தான் பண்ணி பல்வேறு குழப்பங்களை வந்து மக்களை வந்து பல்வேறு குழப்பங்களுக்கு உண்டாக்கி விடுற ஒரு ஆள். ஸோ இப்போது ரீசெண்டாக இவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2026க்கான கருத்து கணிப்புன்னு ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு வேளை வந்து மாவட்டமாக போய் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து அவர் சாம்பிள்ஸ் எடுத்தாரா, இல்லை தொகுதி வாரியாக போய் எடுத்தாரா? அப்படி தொகுதி வாரியாக போய் எடுத்தாலோ மாவட்டமாக எடுத்தாலோ எத்தனை மாவட்டங்களில் போய் எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்தார், எவ்வளோ தொகுதிகளில் போய் பார்த்தாரு, எத்தனை பேர்கிட்ட கேட்டார், அது யார் யாருக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்ற ப்ரூஃப் எல்லாம் அவர் காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து நான் சர்வே எடுத்தேன், அதில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு 14% வருது அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பாக வந்து ஒரு 4க்கு 4 ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல 2006 வந்து விஜயகாந்த் வந்து தேர்தலில் நிற்கும் போது அவர் வந்து பெருமளவில் மக்கள் செல்வாக்கோட வந்தாராமா. அதனால அதிமுகவோட ஓட்டை வந்து அதிகமாக பிரித்தாராம். பட் விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, பொதுமக்கள் இல்லை, ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத முன்வைக்கிறார். அதை எப்படி வந்து இவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் வெளியில் போய் கேட்டாலேவும் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு பார்த்தா அதில் அதிகமாக பாதிக்கு பாதி தாவிகாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து எதை வச்சு வந்து அந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரியல. மாற்றத்தை விரும்புவோரில் ஒரு 18% பேர் தான் வந்து இவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னா, ரொம்பவுமே அந்த இடத்துல வீக்காக இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30-35 வயசுக்கு மேலே போயிட்டா அவருக்கு ஓட்டே வராது அப்படின்றாரு. இது எனக்கு புரியல. எப்படி வந்து இவர் இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து எடுத்தார், எதை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இதில் சும்மா அவரோட ஏரியாவுக்கு வெளியில் இருக்கிற 4 குட்டி பசங்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதை வந்து எதுவும் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் பேசுகிறாரான்னு தெரியல. இவரோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளை விமர்சிச்சுட்டே தான் இருப்பார். ஸோ அதை வந்து இவர் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்குறாங்க. அப்போது ஒவ்வொரு தடவையும் இவர் போடும்போது அதை வந்து மக்களை குழப்பி விட்டுட்டே இருக்கார். ஸோ அப்போ இவர் வந்து ஒரு குழப்பவாதி யூடியூபராக தான் இருக்கார். இதில் நான் கேட்குற விஷயம், கண்டிப்பாக அவருக்கு 20-22% டிவி கேட்க இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சாதாரணமாக வெளியில் போய் கேட்டாலே வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு எக்ஸாக்டாக இன்னும் சொல்லணுன்னா சிட்டிஸில் வந்து அவருக்கு சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவர் சொல்கிற எந்த ஒரு டேட்டாவையுமே வந்து நம்பாதீங்க. பொதுமக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, ரசிகர்கள் சப்போர்ட்டு அது போக வேறு கட்சிகள்கிட்ட இருந்தால் அவருக்கு சப்போர்ட் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவரோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நான் கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்களும் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.